நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி. இவன் உங்களில் ஒருவன். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் வாலு. இது உங்கள் அபிமான வாலு டிவி. இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா சென்னை ஐஐடிக்கு வந்திருக்கோம். இங்க உலகிலேயே முதல் முறையாக மனித குழந்தைகளின் மூளைகளை ஆய்வு செய்து அதனுடைய தரவுகளை இப்போ உலகத்துக்கு இலவசமா ஐஐடி தந்திருக்கு. அது குறித்த ஒரு பிரஸ் மீட்டுக்கு தான் இப்ப நான் வந்திருக்கேன். அந்த பிரஸ் மீட்டுக்கு இப்ப நம்ம போகலாம். அங்க என்னென்ன சொல்றாங்க, எப்படி ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்குது அப்படிங்கறத இப்ப நாம பார்க்க போறோம். மனித மூளையை புரிந்து கொண்டவர் யாருமே இல்லை. மூளைதான் நமக்கு நிறைய புரிதலை கொடுக்குது. ஒரு கர்ப்பத்திலேயே ஒரு குழந்தை உருவார், அந்த சமயத்திலேயே மூளை வளர்ச்சிங்கிறது கர்ப்பத்துல நிறைய நடக்குது. அதனாலதான் ஒரு அம்மா அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறது, நல்லதை செய்யி நல்லதை சொல்லு, ஏன்னா அவங்க மூளை கேட்டுக்கும், அதுல அழகா ஒரு நம்ம ஐதீகம் நம்ம பண்பாட்டுல இருக்கு. அந்த சமயத்திலேயே அவங்களுக்கு சில மூளையில டிசார்டர்ஸும் வருது. பிறவியிலேயே அவங்களுக்கு ஒரு செரிப்ரல் பாலசி அந்த மாதிரி நிறைய அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி சில பிரெயின் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் வருது. ஸோ இந்த மூளை எப்படி வளருது, இதனால என்ன டிசார்டர்ஸ் வருது, குறிப்பா அதுக்கப்புறம் அல்சீமியர், பார்க்கின்சன், இது மாதிரி டிசீசஸ்லாம் எப்படி மூளையை எந்த இடத்துல பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலே நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல அமெரிக்கால சில ரிசர்ச் பண்ணிருக்காங்க. மூளை எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, அந்த கனெக்ஷனை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிரெயினை புரிஞ்சுக்கணும், அப்புறம் அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை புரிஞ்சுக்கணும். இப்ப நாங்க இப்ப பண்ணது ஒரு மூளையை எடுத்து, ஒரு மூளைல 5 மூளை இன்னைக்கு டேட்டா ரிலீஸ் பண்றோம். அந்த மூளையோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத எப்படின்னா, இப்ப நாங்க 5 ஃபீட்டல் பிரெயின்ஸ், அதாவது 2வது ட்ரைமஸ்டர், அதாவது 14ல இருந்து 24 வாரத்துக்குள்ள வளர்ச்சி அடைந்த மூளையை எடுத்து அத 0.5 மைக்ரானா ஸ்லைஸ் பண்றோம். அதாவது இப்ப மனித முடிங்கிறது 50 மைக்ரான், 0.5னா எவ்வளவு வரும், பை 100. மனித முடியோட டயாமீட்டர்ல 1/100 அந்த லெவல்ல அதை ஸ்லைஸ் பண்ணி ரெண்டர் பண்றோம். அதுதான் நீங்க பாத்தீங்க. இது உலக வரலாற்றிலேயே உலகிலேயே முதல் முறையாக ஐஐடி மெட்ராஸ்ல இதுல இது மாதிரியான ஒரு ஹியூமன் பிரெயின்ல இந்த மாதிரியான ஒரு டேட்டா எங்கேயுமே அவைலபிள் இல்லை. இன்னைக்கு மத்தியானம் 12 மணில இருந்து உலகத்துக்கு அதை நாங்க கொடுக்க போறோம். இதுக்கு பேரு தாரிணின்னு வச்சிருக்கோம். தாரிணின்னு பேரு. இந்த தொழில்நுட்பம் எப்ப டெவலப் ஆச்சுன்னா கோவிட் டைம்ல டெவலப் ஆச்சு. கோவிட் டைம்ல எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸும் இருந்தது. அந்த டைம்ல நாங்க இங்க டெவலப் பண்ணோம். இதை ஸ்லைஸ் பண்றதுக்கு உலக லெவல்ல நமக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்க இண்டிஜினஸா உருவாக்கி, அதனால கிட்டத்தட்ட ஒரு 90% 95% ஆஃப் அவர் ஒர்க் இந்தியாவில் தயாரிச்ச எக்யூப்மெண்ட்ஸை வச்சு பண்ணியிருக்கோம். அப்புறம் இதுல இன்னொரு என்ன பெரிய தமிழகத்துக்கு என்ன பெருமைன்னா, இதுல இப்ப இன்வால்வ் ஆன இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்ப கவிதா மேடம் வந்திருக்காங்க, குமுதா, ஐஐடி மெட்ராஸ், இது மாதிரி தமிழகத்துல இருக்கிற நாங்க 2 இன்ஸ்டிடியூஷன்ஸும் சேர்ந்து இந்த பர்டிகுலர் டேட்டா வந்திருக்கோம். இந்த டேட்டா கரெக்டா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் பண்ணணும். உங்களுக்கு எல்லாம் முன்னாடி இது நாங்க ஒரு வருஷம் முன்னாடியே நாங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம். பட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை வேற ஒரு நல்ல பெரிய ஏஜென்சி இதை நமக்கு வேலிடேட் பண்ணணும்னு நினைச்சோம். அதுதான் இந்த ஜேர்னல் ஆஃப் கம்பேரிட்டிவ் நியூராலஜி, 130 வருஷம் ஓல்டு ஜேர்னல். அவங்களுக்கு இந்த பேப்பரை அனுப்பிச்சோம். அவங்க கம்ப்ளீட்டா வேலிடேட் பண்ணி இது மாதிரியான ஒரு இது இந்தியாவில் நடக்கிறது பெரிய எங்களுக்கு ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நிச்சயமா அது நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப மன நிறைவு, திருப்தி அடைக்கிறதுன்னு சொல்லி அவங்களே இந்த பிரஸ் ரிலீஸுக்கு நானே ஊடக நண்பர்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க அமெரிக்கால இருந்து. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங். அடுத்ததாக
இத ஒரு கூகுள் மேப் எப்படி ஒரு நாட்டுல இருக்கிற ஒரு பார்ட்டை நம்ம மேப் பண்ணுறதோ அதே மாதிரி 3D ரெண்டரிங்ல பிரெயினை நம்ம மேப் பண்றோம். ஆனா கூகுள் மேப்புக்கு எவ்வளவு ஸ்டோரேஜ் தேவையோ அது மாதிரி 100 மடங்கு ஸ்டோரேஜ் நம்ம பிரெயினுக்கு தேவை. அதாவது ஒரு கையளவு பிரெயின் நினைக்கிறோம். அதாவது மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிதுன்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ள அவ்வளவு கோடிக்கணக்கான கனெக்ஷன்ஸ் இருக்கு. அதாவது நீங்க வந்து கிகாபைட் பார்த்துருக்கீங்க, உங்க இப்ப நெட்வொர்க் எல்லாம் வருது, இதெல்லாம் தாண்டி பீட்டாபைட், பல பீட்டாபைட்ஸ் தேவைப்படுறது ஒரு பிரெயினுக்கு. அந்த அளவான டேட்டா இதுல இருந்து ஜெனரேட் பண்ணிருக்கோம். அப்புறம் இதுக்கு என்ன காசுன்னா, வெளிநாட்டுல இதே மாதிரி ஆலன் பிரெயின் இன்ஸ்டிடியூட் அமெரிக்கால இருக்கிற இன்ஸ்டிடியூட்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 150-200 மில்லியன் டாலர் இதுக்காக செலவழிக்கிறாங்க. நாங்க மொத்தம் இதுக்காக செலவழிச்சது இதுவரையில் $15 மில்லியன். 1/10 காஸ்ட்ல நம்ம பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு இந்தியாவோட ஒரு பெரிய நம்மளுக்கு செய்யற ரொம்ப நுணுக்கமான ரிசர்ச், அட்வான்ஸ் ரிசர்ச்சையும் நம்ம வந்து ரொம்ப லோயர் காஸ்ட்ல பண்றோம்ங்கிறது நமக்கு. அதாவது இங்கேருந்து சந்திரயான் மங்கள்யான் போனது பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, ஆட்டோ ரிக்ஷால 1 கிலோமீட்டர் போறதை விட குறைச்ச செலவுல நம்ம பர் கிலோமீட்டர் காஸ்ட் பாத்தீங்கன்னா அது அந்த அளவு குறைச்சல். அது மாதிரி இந்த ரிசர்ச்சை நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். இதுக்கு உறுதுணையா நான் எங்களோட ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய அலுமினஸ் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இவரை பத்தி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து எப்போதும் காமதேனுன்னு சொல்லுவேன். எப்ப பணம் வேணாலும் போன் அடிப்போம், பணத்தை கொடுக்கிற நிறைய அந்த ஃபண்டிங், அதாவது பணம் கொடுக்கறது ஒரு பிரியத்தோட கொடுத்து அதை என்கரேஜ் பண்றது. இன்னைக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ்னோட அவர் பெங்களூர்ல இங்க வந்திருக்காரு. எங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்து கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் இதுக்காக கமிட் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய செய்யறாரு. இந்த எப்படியாவது இந்த ரிசர்ச் வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் வரணும் அப்படிங்கிறதுல அவரோட பெரிய பங்கு இதுல இருக்கு. அதையும் தாண்டி பிரின்சிபல் ஆஃப் சயின்டிபிக் அட்வைசர் டு தி பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ், அவங்க ஆபீஸ்ல இன்னும் இதுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. பிளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் நம்ம 2018 ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சென்டர், அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு $2 மில்லியன் இருக்கா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியா ஒரு பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல பிளஸ் எங்க அலுமினை டோனர்ஸ்ல நாங்க வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை இப்ப எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிருக்கு. இதனால் என்ன வரும்ங்கிறது இப்ப அவங்க மேடம் டாக்டர் குமுதா இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு பிரெயினை இப்ப ஸ்டடி பண்ணி அதோட ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுட்டா எப்படியான டிஃபார்மேஷன்ஸ் அதுல வரலாம், சின்ன வயசுலயே அது மாதிரி வந்தா எந்த மாதிரியான மெடிசன் கொடுக்கலாம், அது வந்து குயிக்கா ட்ரெயின் பண்ண குயிக்கா சரி பண்ணறதுக்கு, அதே மாதிரி கைடட் நியூரல் சர்ஜரி பண்ணறது எப்படி இது நடக்கும், ஸ்ட்ரோக்ஸ் ஏன் வருது, இது மாதிரி பல விதங்கள்ல நம்ம வந்து ஒரு புரியாத புதிரா இருந்த ஒரு மூளைய இன்னைக்கு அதை பத்தியான சில இன்சைட்ஸ் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய ஸ்டெப் அஹெட். அதாவது இந்தியா தான் கிறிஸ் சார் சொன்ன, கோபாலகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி இந்தியாவிலையும் நம்ம செய்ய முடியும். சாதாரண ரிசர்ச் இல்ல, ரொம்ப டீப் கோர் டெக் ரிசர்ச் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இதுக்காக என்னோட ரொம்ப ஆத்ம நண்பர், என்னோட உடன் பிறவா சகோதரர் மோகன் சங்கருக்கு பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்றேன். ஐஐடியில நிறைய பெருமை மிக்க நிறைய செயல்கள் செஞ்சுட்டு வரும். மிக பெருமை கிடைக்கிறது இது மாதிரியான சிலபஸ். இதை நாங்க வந்து ஐஐடி மெட்ராஸ் எதுவுமே எல்லா ஐஐடி அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ்ங்கிற இதுல இந்த டேட்டாவை நாங்க வந்து எங்களுக்குன்னு வச்சு நாங்க ரிசர்ச் பண்ணி இது நோபல் பிரைஸ் கூட வாங்குவோம்ங்கிறது எங்களோட நம்பிக்கை. ஆனா எங்களுக்காக இல்ல, யாரு வேணா யூஸ் பண்ணுங்க. கடைசியா இந்த உலகத்துல பிறக்கிற எந்த குழந்தைக்கும் ஒரு பிரெயின் டிசார்டர் வந்தா அதை ட்ரீட் பண்ணறதுக்கு எங்களால முடிஞ்சதை செஞ்சோம்னா அதுதான் எங்களுக்கு எல்லா பிரைஸையும் விட எங்களுக்கு வர திருப்தி. அதனால இந்த ஓப்பன் சோர்ஸ்ல நாங்க இதை இன்னைக்கு ரிலீஸ் பண்றோம். நீங்க எல்லாரும் வந்து இவ்வளவு மீடியா இங்க வந்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதை கவர் பண்ணறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான ஒரு நல்ல ரிசர்ச் நடக்கிறதுங்கிறதுல இந்த காலகட்டத்துல குறிப்பா இளைஞர்களுக்கு
இந்தியாவில் இது மாதிரி ரிசர்ச் நடக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் நம்புறோம். அதுக்காக ஐஐடி மெட்ராஸ் இன்னும் நிறைய செய்யணும். இன்னும் இந்த 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 ரிசர்ச் இப்பதான் ஸ்டார்டிங். இப்போ ஃபீட்டல் பிரெயின்ல பண்ணியிருக்கோம். சரி, இப்போ ரேபீஸ், நாய் கடிச்சா பிரெயின் எஃபெக்ட் ஆகுது. ரேபீஸ் இன்ஃபெக்டட் பிரெயின் எப்படி இருக்கும், பார்க்கின்சன் எப்படி வருது, இதற்கு நம்ம எல்லாருக்கும் மூளையை ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. எம்ஆர்ஐ அது மாதிரிலேருந்து இதையும் எம்ஆர்ஐயும் காரலேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டயக்னோசிஸ் பண்ணலாமா, இது மாதிரியான பல பல ஆராய்ச்சிகள் காத்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் உறுதுணையாக நிறைய பண்ணுவோம். வருஷா வருஷம் இது மாதிரி நிறைய நல்ல பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரணும். ஸோ இதுக்காக நிறைய இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் கொண்டு இதுல செய்யலாம். நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் வரலாம், நிறைய ட்ரக் டிசைன் கம்பெனிஸ், ட்ரக் பண்ற கம்பெனிஸ், அவங்க சேரலாம். எல்லாருக்கும் இது ஒரு ஓப்பன் இன்விடேஷனாகவும் அவங்க கொடுக்கணும். டாக்டர் கணேசன் முதல்ல என்னோட வாழ்க்கை ஏன்னா இந்த ஆய்வுக்காக ஒரு ஜேர்னல் சிறப்பிதழை வெளியிடுறதுதான் அது பெரிய விஷயம். அதுக்காக நீங்க நிறைய நிறைய ஜேர்னல் பேப்பர் எழுதிருக்கீங்க. அதுக்கு மதிச்சு அவங்க பண்ணிருக்காங்கன்னா அது பத்திரிகையாளர் சார்பாக 5 மூளைக்காக கிட்டத்தட்ட நீங்க 500 மூளைகள் வேலை செஞ்சிருக்கு இல்லையா? இருக்கலாம். இது ஒரு வருங்காலத்துல எல்லா மூளைகளையும் ஆய்வு செய்வதற்காக பண்றது. நீங்க ஏன் இந்த 2வது கர்ப்ப காலத்தை அந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் நீங்க சூஸ் பண்ணுனீங்க? அதை விட இன்னும் இந்த தேர்ட் ட்ரைமஸ்டர்ல இன்னும் பெஸ்டாகவும் இருக்காங்க. So the second trimester என்ன பெஸ்ட் சொல்ல வேண்டியது இவங்க. ஆக்சுவலி நீங்க தேர்ட் ட்ரைமஸ்டர் பார்க்கும்போது நீங்க ஏன் எடுக்கலன்னு கேக்குறீங்க. செகண்ட் ட்ரைமஸ்டர் லாசஸ் தான் உங்களுக்கு அதிகமாக. இப்போ அபார்ஷன் நம்ம ஆக்டிவிட்டி மெடிக்கல் காம்பினேஷன் 20 வாரத்துக்குள்ளதான் நம்ம அபார்ஷன் பண்ண முடியும். ஏதாவது பிரச்சனை இருந்து அந்த குழந்தை தானே அபார்ட் ஆயிடுச்சு, இல்லை உள்ளேயே கர்ப்ப காலத்திலே இறந்துன்னா அந்த குழந்தை அது ஒண்ணு. 3வது ட்ரைமஸ்டர்ல முக்கால்வாசி குழந்தை நல்ல ஸ்டெபிலைஸ் ஆகிடும். அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ரொம்ப இருந்தாதான் அதுக்கப்புறம் டெத் ஆகுது குறையுது. அது ஒரு காரணம். ஏன்னா நம்மளுக்கு என்ன ஆக்சஸ் பிரெயின் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் எடுக்கணும்னு அடுத்த கேள்வி கேட்டா அவங்க ரொம்ப சின்னதா இருப்பாங்க. அபார்ஷன் எடுக்கும்போது அந்த மூளையை அது கூட எடுத்திருக்காங்க, அவங்க ஒரு 12 வீக்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ அது எடுத்து குழந்தைய தனியா மூளை எடுக்குது, குழந்தையே அந்த வீட்டஸே உள்ள போட்டு அதுக்கப்புறம் தான் பிரெயின் எடுத்து அதுக்கப்புறம் ப்ரியோபரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் செக்ஷன். ஸோ அதனால அது பண்ணுறது. தேர்ட் ட்ரைமஸ்டர்ல பிரச்சனைகள் குழந்தை நல்ல ஸ்டெபிளமா வளர்ந்தது, எங்களுக்கு பிரச்சனையும் கம்மியா இருக்கும், அந்த இதுல இறப்பும் குறைவா இருக்கும். அதனால அந்த பிரெயின் நம்மளுக்கு கிடைக்கிற ஆக்சஸ் கிடையாது. ஸோ நீங்க சொல்ற இன்னொரு வழி அதிநவீன கருவி வழியா நம்ம ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி உள்ள பார்க்கறது தான். பட் எம்ஆர்ஐ பண்ணலாம், பட் தேவையில்லாம ஒரு இன்வெஸ்டிகேஷன் நார்மலா போயிட்டு இருக்கிற ஒரு அம்மா ஆர்டினரி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல போற அம்மாவை நம்ம சப்ஜெக்ட் பண்ண மாட்டோம், ரிசர்ச்ன்ற ஒரு காரணம். மூளையில மில்லியன் நியூரான் செல்கள் இருக்கு. இந்த ஆய்வு நீங்க கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலம் பண்ணியிருக்கீங்க, அல்லது 2 ஆண்டு காலம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சவாலா இருந்தது எது? இந்த கனெக்டிவ் சார் சொன்ன சைஸ் பண்ணி அதை கனெக்டிவிட்டி பண்ணி அப்புறம் அது கொண்டு எது ரொம்ப சவாலா இருந்தது? எது சவாலா இல்ல அப்படின்னு முதல்ல இந்த கனெக்ஷன் எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் அடுத்த பெரிய சவால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்களுக்கு இருந்தது. இவர் பீட்டா பைட் டேட்டா ஸ்டோரேஜ் வேணும்னு கேட்கிறாரு. அது 150 வருஷம் அது போயிடக்கூடாது. ஏன்னா டேட்டா அத்தனை நாள் இருக்கணும். 150 years ஆகுது மினிமம் எனக்கு கேரண்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் சொல்றது இவர் கேட்டார். ஒரு நாள் நைட்டு அந்த 4 நாள் தூங்கல். அதனால எது சவாலா இல்லைங்கிறது தான் எனக்கு ஒரு சேலஞ்சு. அதே மாதிரி நிறைய மல்டி டிசிப்ளினரி ஒர்க் இருக்கு. இதுல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேவைப்பட்டது, மைக்ரோஸ்கோப் தேவைப்பட்டது, பிசிக்ஸ் தேவைப்பட்டது, மெடிசன் அப்கோர்ஸ் மெடிக்கல் இது தேவைப்பட்டது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேவைப்பட்டது. அதனால ஒரு ஸ்டேஜ்லயும் சார் சொல்ற மாதிரி there are challenges and ஒன்னொன்னுத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணதுதான் எங்க பியூட்டி. அந்த ஒன்னொன்னுத்துக்கும் இந்த ஸ்லைசிங் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்டெயினர், ஏன்னா இவ்வளவு தீன் செக்ஷன்ல எப்படி ஸ்டெயின் பண்றாங்க அந்த மாதிரி அந்த ஒன்னொன்னுத்துக்கும் நாங்களும் கூட டிராவல் பண்ணி கொஞ்சம் நிறைய கத்துக்கிட்டோம்.
from this side of the medical science, how process is ஏன்னா எங்களுக்கும் பெத்தாலஜி நாங்கள் காலேஜ்லலாம் வச்சுருக்கோங்க. ஸோ இவங்களோட டெக்னாலஜி will also help in our routine pathologies like cystopathology. உங்களோட இருக்கவங்க தசையெல்லாம் எடுத்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பயாப்சிலாம் பண்ணுவோம். ஸோ இவங்களோட டெக்னாலஜி will also help us. ஸோ இந்த டெக்னாலஜி பிரெயின் ஸ்டடிக்கு மட்டும் இல்லாமல் this has been very reciprocal for us also to learn for current and living patients-க்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரிசர்ச் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? ஏன் நீங்கள் வந்து இது ஃபண்டிங் பண்ணீங்க? ஒன்று, இந்தியாவில் இப்படித்த ரிசர்ச் பண்ணலாம் என்று காணிக்கிறதுக்கு வேண்டி தான் இப்படித்த ரிசர்ச் சப்போர்ட் பண்ணுறேன். இந்தியா இப்படித்த ரிசர்ச் பண்ணியாச்சுன்னா அது என்டையர் வேர்ல்டுக்கு பெனிஃபிட் பண்ணும். காஸ்ட் லோவர் ஆனதுனால என்டையர் வேர்ல்டுக்கு பெனிஃபிட் பண்ணும். தேர்ட், இந்த ரிசர்ச் வந்து பிரெயின் ரிசர்ச். பிரெயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், நமக்கு பெட்டர் கம்ப்யூட்டர் மாடல்ஸ் கிரியேட் பண்ணலாம். பின்ன டிசீசஸ் லைக் அல்சைமர்ஸ், பார்க்கின்சன்ஸ், டிமென்ஷியா அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சுன்னா அதுக்குள்ள க்யூர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்படி ரிசர்ச் பண்ணால். அதனால தான் இந்த ரிசர்ச் சப்போர்ட் பண்ணேன். பட் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ, ஐஐடி மெட்ராஸில் இந்த ரிசர்ச் பண்ணுறேன். அதனால பிகாஸ் ஐ ஆம் ஏ ப்ராடக்ட் ஆஃப் ஐஐடி மெட்ராஸ். ஸோ இந்த ரிசர்ச் ஐஐடி மெட்ராஸில் பண்ணதால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஆராய்ச்சிக்கு கிட்டத்தட்ட 115 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கோம். இதுவே வெளிநாட்டில் இதே ஆராய்ச்சி பண்ணால் $150 மில்லியன் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட 1000 கோடி ஆயிருக்கு. நாங்கள் மொத்தமாக பண்ணது 115 கோடியில் இந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். குறிப்பாக கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் எங்களோட அலுமினஸ், அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் டு பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ், அவங்க ஆஃபீஸில் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எங்களோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அவங்க வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் அந்த கிராண்ட்லேயும் பணம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல வித அதை தவிர கொஞ்சம் இவங்கெல்லாம் நிறையா பணம் கொடுத்துருக்காங்க. 10+ கோடி கொடுத்துருக்காங்க. ஸ்மாலர் டோனார்ஸ் இருந்திருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை இப்போ இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதனால மெடிக்கல் ஃபீல்டுக்கு என்ன உபயோகம்ங்கிறதுல 3 விதமான உபயோகங்கள் சொல்லலாம். முதல் உபயோகம் வந்து ஒரு டாக்டருக்கு இதை எப்படி டயக்னைஸ் பண்ணுறது, பிரெயினை எப்படி ட்ரீட் பண்ணுறது, எப்படி சர்ஜரி பண்ணுறது, இது மாதிரியான சில இன்புட்ஸ் நிறையாவே கிடைக்கும். அப்புறம் நிறைய இப்போ வந்து எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க. இப்போ சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு இந்த பிரெயினோட ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சால் அதுலேருந்து அவங்க எப்படி அந்த எக்யூப்மெண்ட்டை நல்லா டிசைன் பண்ணலாம், எஃபெக்டிவாக டிசைன் பண்ணலாம், அக்யூரேட்டாக டிசைன் பண்ணலாம், அதுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல பாயிண்டர்ஸ் வரும். 3வது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு டெஸ்ட் பெட்னு சொல்லுவோம். அவங்களோட ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு இந்த பிரெயின் டேட்டா ஒரு பெரிய டெஸ்ட் பெட்டாக இருக்குங்கிறத நம்புறோம். ஸோ இது 3 மேஜர் யூஸ் இதில் இருக்குது. இதனால இன்னைக்கு வந்து நாளைக்கு பிரெயின் ரிலேட்டட் இஷ்யூஸை குயிக்காக டயக்னைஸ் பண்ணி அதை நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி உலகத்தில் பிறக்கும் எந்த குழந்தைக்கும் ஒரு பிரெயின் டிசார்டர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இன்னைக்கு நாங்கள் இதை ஜெனரேட் பண்ண ஐடியாஸ் எல்லாமே அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிற எங்கள் மோட்டோவில் எல்லாத்தையும் ஓப்பன் சோர்ஸில் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து இது நிறைய பேர் யூஸ் பண்ணி இன்னும் நிறைய பிரெயின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி இது ஒரு பெரிய மேஜர் ப்ராஜெக்டாக எடுத்துன்னு போய் உலகத்துக்கே ஒரு விடிவல்லின்னு சொல்லலாம். உலகத்துக்கே ஒரு விடிவல்லியா, இந்த பிரெயின் டிசீஸ்க்கு ஒரு விடிவல்லியா நாங்கள் இருக்கணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. மீண்டும் இதே போல சுவாரஸ்யமான நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு வாலு.